இவங்க யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த திருக்குறளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மோப்பங்குலையும் அன்னிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. இந்த திருக்குறளில் ஞாபகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற அன்னிச்சம்பூ இது தாங்க. நம்ம முகர்ந்து பார்த்தாலே வாடும் இயல்புடையது இந்த அன்னிச்சம்பூ. ஏன்னா அந்த அளவுக்கு மென்மையான பூ இது. இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா, தென்மேற்கு ஆசியா, வட ஆப்பிரிக்கா தாங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா சூரியன் கதிர்கள் படும்போது தாங்க இது வளரும். இதனையும் நான் செக் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு மேகமூட்டமாக இருந்ததுனால பூ மலரவே இல்லை. அதுவும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் வந்துருச்சு நல்லாவே. அதுக்கப்புறம் தாங்க இந்த பூ மலர்ந்தது. சங்க காலத்தில் பெண்கள் இந்த பூவை தலையில் சூடினாங்கன்னு, ஆண்கள் மாலையாக கழுத்தில் சூடினாங்க அப்படின்ட்டு கலித்தொகையும் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஐ அப்படின்ற வியப்புக்கு சொந்தமான மலரும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சங்க நூல்கள் சொல்லுது. கண்டிப்பாக இது ஐன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக குட்டியாக